சில்லறைகளை கூட எப்படி சிறுக சிறுக சேமித்து ஒரு மொத்த தொகையாக மாற்ற முடியுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சேமிப்பு எல்லாராலையும் சேமிக்க முடியும். அன்னன்னைக்கு சம்பாதிக்கிறீங்க, தினமும் வருமானம் வருது அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டான சேவிங்ஸாக இருக்கும். இது டெய்லி நம்ம கையில் இருக்கிற காசை ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் தானேன்னு ஈஸியாக செலவு பண்ணிட்டு போயிடுவோம். அப்படி செலவு பண்ணாமல் அது காயின்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறதுனால நமக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட் வருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். 2 ரூபாயில் ஆரம்பிக்கிற சேமிப்பு ஒரு வருஷத்தில் எவ்வளோ பெரிய தொகையாக கிடைக்கிது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சேமிப்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு வருஷத்தில் ஒரு தேவை இருக்குது, நமக்கு ஒரு மொத்த அமௌண்ட் தேவைப்படுது. அதுக்கு நம்ம அடுத்தவங்க கிட்டே போய் நம்ம கடனாக வாங்காமல், எங்கேயும் போய் லோனுன்னு எடுக்காமல், நம்மளே நம்ம கையில் இருக்கிற காசை ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை சேமித்து வைக்கிறதுனால நமக்கு வருஷத்தோட முடிவில் நமக்கு எவ்வளோ பணம் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டெய்லி பார்த்திங்கன்னா 2 ரூபாயில் ஆரம்பிக்கிற சேமிப்பு தான் இது. இப்போ உங்களுக்கு வருமானம் நிறையா இருக்குது, உங்களால் அதிகமாக சேமிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மல்டிபிள் ஆஃப் 2 rupees சேலஞ்சு எடுத்துக்கலாம், சேவிங் சேலஞ்சு எடுத்துக்கலாம். அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 rupeesல ஆரம்பித்து அதை 2 மல்டிப்ளை பண்ணிட்டு வர்றது. அது எல்லாராலையும் முடியாது. நிறைய வருமானம் இருக்கிறவங்க அது செய்யலாம். இல்லை எங்களுக்கு நீங்கள் சின்னதாகவே சொல்லுங்கள், எங்களால் அவ்வளோ அமௌண்ட்லாம் சேமிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 ரூபாயில் ஆரம்பித்து தினமும் என்ன பண்ணணுன்னா அந்த 2 ரூபா கூட இன்னொரு 2 ரூபாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் 2 ரூபா சேமிக்கிறீங்கன்னா அது கூட 2வது நாள் இன்னொரு 2 ரூபா கூட போட்டு 4 ரூபாவாக நீங்கள் சேமிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3வது நாள் 6 ரூபா. ஸோ இந்த மாதிரி சேமிக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு வருஷத்தோட முடிவில் இது ஒரு பெரிய தொகையாக நமக்கு கிடைக்கும். இப்படியே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் 2 ரூபா நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டு வரும்போது ஒரு வாரத்தில் நம்ம எவ்வளோ பணம் டோட்டலாக சேர்த்துருப்போம்னு பார்த்திங்கன்னா 7வது நாள் 14 ரூபா போட்டிருப்போம். அப்போ 14 ரூபாங்கும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு டேலேருந்து 7th டே வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சேமிச்சிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா 56 ரூபா சேமிச்சிருப்பீங்க. இதே மாதிரி தான் நம்ம வருஷம் ஃபுல்லாக நம்ம சேமிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா 56 ரூபா சேமிச்சாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 மந்த்தில் நம்ம எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தொடர்ந்து இப்போ 10வது நாள் நீங்கள் 20 ரூபா சேர்த்துருக்கீங்கன்னா 11வது நாள் 22 ரூபா. அந்த மாதிரி சேமிக்கும் போது 930 ரூபா நீங்கள் ஒரு மாதத்தில் சேமிச்சிருப்பீங்க. இந்த வீடியோவிலே நான் 2 மெத்தடு சொல்லியிருக்கேன். இதுவும் ஃபஸ்ட்டு மெத்தடு, செகண்ட் மெத்தட் ஒன்று சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் எது யூஸ் ஆகுதோ, உங்களால் இதில் எது முடியுமோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 இயரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேர்த்துருப்போம், அதாவது 365 நாளையில் எவ்வளோ சேர்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,33,590 ரூபா சேர்த்துருப்போம். இது 1 இயர் எண்டில் நமக்கு கிடைக்கிற பணம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிற சேமிப்பு எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக நம்மளுக்கு நிற்கிது. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும், சேமிங்க. இப்போ 2 ரூபா முடியலனாலும் பரவாயில்ல, 1 ரூபா சேமிப்பை தொடங்குங்க. இதில் பாதி அமௌண்ட் நமக்கு அதில் கிடைக்கும். இப்போ இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ 7 நாளையில் நம்மளுக்கு எப்படி 56 ரூபா கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் டேஸு, எத்தனை டேஸுங்கிறத நம்ம மேலே எழுதிக்கணும். டிவைடட் பை 2, அந்த எத்தனை நாள் இருக்கோ அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டே சேவிங்ஸையும் லாஸ்ட்டு டே சேவிங்ஸையும் ப்ளஸ் பண்ணி இது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதாவது நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்திங்கன்னா 7 டிவைடட் பை 2 போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா ஃபஸ்ட்டு டே சேவிங்ஸ் என்ன ஆரம்பிச்சோன்னா 2ல் ஆரம்பிச்சுட்டு லாஸ்ட் டே சேவிங்ஸு 7வது நாளையில் நமக்கு 14 ரூபா வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளோட கால்குலேஷன் நம்மளுக்கு எவ்வளோங்கிறது நம்மளே எத்தனாவது நாள்னு தெரிஞ்சிக்கலாம். இப்போ 7 நாளையில் எவ்வளவு, 10 நாளையில் எவ்வளவுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது 30வது நாள் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தோட முடிவில் 930 ரூபா நமக்கு கிடச்சிருக்கும். அதாவது நம்ம 30th டே அன்னைக்கு எவ்வளோ நம்ம அமௌண்ட் போட்டிருப்போம் அப்படின்னாக்கா 60 ரூபா போட்டிருப்போம். ஸோ 60 ரூபாங்கிறது லாஸ்ட் டே சேவிங்ஸாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு டே சேவிங்ஸு 2 ரூபாயில் ஆரம்பிக்கும் போது இப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது 930 ரூபாங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. இதுலேயே நீங்கள் 1 ரூபாங்கிறது இதில் பாதியாக கிடைக்கும். ஸோ 1 ரூபாயில் கூட நீங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம்.
இதே 365வது நாள் முடிவில் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா 730 ரூபா. அதான் ஃபைனல் அமௌண்ட்டு. அதுதான் நம்ம லாஸ்ட்டாக போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டுட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 1,33,590 ரூபா நமக்கு இயர் எண்டில் கிடச்சிருக்கு நம்மளோட சேவிங்ஸு. 1,33,000 ரூபாங்கிறது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இது ஒரு ஹை அமௌண்ட்டு தான். நெக்ஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா எல்லாராலையும் எங்களால் இவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்க முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு மாதம் நம்ம 60 ரூபா சேமிச்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம 62, 64 இப்படி நம்ம ஆரம்பிப்போம். ஒரு 5 மாதம் வரைக்கும் தொடருது. அதுக்கப்புறம் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, எங்களால் முடியல, எங்களுக்கு இது தொடர முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கவுங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க. ஆனால் சேவிங்ஸுங்கிறது கண்டிப்பாக தேவை. அதை தான் நான் சொல்ல வரேன். அது சின்ன சேவிங்ஸோ பெரிய சேவிங்ஸோ அதை பற்றி நான் சொல்லலை. உங்களால் எவ்வளவு முடியும். இதே மல்டிபிள் பண்ணி போட முடியும், அதாவது அதுதான் காம்பவுண்டிங்னு சொல்கிறது. அப்படி போட முடியறவங்களும் போட்டுக்கலாம். எல்லாமே ஒரு ஐடியா தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ளஸ் பண்ணி அதே மெத்தடில் தான் இப்போ 2+2 இப்படி ப்ளஸ் பண்ணி நம்ம போட்டுட்டு சேமிக்கும் போது நமக்கு ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா 930 ரூபா கிடச்சிருக்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் சொன்ன மாதிரி இல்லாமல் இதை அப்படியே மாதம் சேவிங்ஸாக மாற்றுங்க. ஃபிக்ஸடாக இப்போ ஒரு மாதத்துக்கு 930 ரூபா சேமிச்சிட்டோம். அதே மெத்தடை திருப்பி அடுத்த மாதத்துக்கு ஃபாலோ பண்ணுங்கள். திருப்பி 2 ரூபாலேருந்து ஆரம்பிங்க. 2 ரூபா, 4 ரூபா, 6 ரூபான்னு இப்படியே ஆரம்பித்து இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் 930 சேர்த்துட்டு 12 மாதம் சேமிங்க. இது ரொம்ப ஈஸி தான். என்னென்னா ஒரு மாதத்துக்கு நம்ம 30வது நாள் 60 ரூபா தான் சேமிக்க போகிறோம். இப்படி சேமிக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 இயருக்கு 11,160 ரூபா கிடைக்கும். ஒரு வருஷத்தோட முடிவில் மாதம் 930 ரூபா சேமிக்கிறதுனால. சரியா? இந்த அமௌண்ட் அப்படியே இருக்கட்டும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுங்க, மாதம் ஒரு 70 ரூபா தனியாக எடுத்து வைங்க. இந்த சேமிப்பு இல்லாமல் தனியாக ஒரு 70 ரூபா ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு உண்டியல்லையோ போட்டு வைங்க. அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஒரு வருஷத்தில் 840 ரூபா அந்த 70 ரூபா மட்டும் சேமிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 2 சேமிப்பையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 11,160 இந்த 840 சேர்த்து நமக்கு 12,000 ரூபா கிடைக்கும். ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மெத்தடையாவது ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு தான், எல்லாராலையும் சேமிக்கக்கூடிய ஒரு மெத்தடு தான். அதனால் இதையாவது நீங்கள் சேமிக்க ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 12,000 ரூபாவது சேமிக்க, இது வரைக்கும் சேமிப்புனா நாங்கள் பண்ணினதே இல்லை அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக இதையாவது ட்ரை பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் உங்களோட ஒரு சிஸ்டர் மாதிரியோ உங்கள் ஃப்ரெண்டு மாதிரியோ உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரியோ தான் நான் எல்லா ஐடியா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பயனடைவீங்கன்னு நம்புகிறேன்.